உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் வழியாக இந்த ஆராதனை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் குட்வே சபை சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். திரும்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஞாயிறு காலை ஆராதனையிலே இப்போது நாம் தேவனுடைய நாமமாகிய யெகோவா ஈரே என்ற அற்புதமான ஒரு நாமத்தை குறித்து படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். யெகோவா ஈரே என்பதற்கு கர்த்தருடைய பருவத்திலே பார்த்துக் கொள்ளப்படும், கர்த்தருடைய பருவத்திலே அது பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவைகள் எழும்பும் முன்பதாகவே அதை முன்னறிந்து அவைகளை சந்திக்கிற தேவன் தான் யெகோவா ஈரே. இல்ல கையில வேதாகமத்தை தூக்கி பிடிப்போம். என்னுடைய தேவைகள் எழும்பும் முன்பதாகவே அதை முன்னறிந்து அந்த தேவைகளை சந்திக்கிற தேவன் தான் யெகோவா ஈரே. அந்த தேவைகளை சந்திக்கிறதுதான் யெகோவா தேவன். ஆமை, கரம் தட்டுவோம். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட தேவைகள் எழுப்பினாலும் அந்த தேவைகளை முன்னறிந்து அவைகளை சந்திக்கிறது தான் யெகோவா ஈரே. அற்புதமான ஒரு நாமமாக இருக்கிறது யெகோவா ஈரே. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாமம் நல்லா தெரியும். பாருங்க, இந்த யெகோவா ஈரே என்ற பெயர் எல்லாருக்கும் தெரியும். தெரியுது பெருசல்ல. என்ன அவர் தெரியுமே, எனக்கு அவர் தெரியுமே, எனக்கு நல்லா தெரியுமே, அதுவும் எல்லாமே சொல்லலாம் பாருங்க. ஆனா அந்த நபரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கீங்களா? அவரோட பழகி இருக்கீங்களா? அவருடைய சுபாவம் குணங்கள் உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும். அப்படின்னா எப்படி? யெகோவா ஈரே பெயர் எனக்கு தெரியும் சொல்வது நல்லதுதான். ஆனா யெகோவா ஈரே குறித்து தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு அந்த அறிவு இருக்கிறதா? அந்த பெயரை குறித்து ஞானம் வச்சிருக்கிறதா? இந்த நாமத்தை நீங்க நன்கு அறிந்திருக்கீங்களா? அதுதான் கிரேட். அப்போ தெரியுது நல்லதுதான். ஆனா தெரிவதை காட்டிலும் அறிந்திருப்பது மிக மிக நல்லது. அப்ப நீங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு யெகோவா ஈரே பெயர் தெரியும் பாருங்க. ஆனால் நான் சொல்கிறேன், தெரிந்திருப்பது பெரிதல்ல, அறிந்திருப்பதுதான் பெரியது. யெகோவா ஈரே என்ற அந்த நாமத்தை பெயரை நீங்கள் நல்லா அறிந்திருக்கும் போது நான் சொல்கிறேன், உங்கள் தேவையை குறித்து புலம்ப மாட்டீர்கள், உங்களுடைய தேவையை குறித்து கவலைப்பட மாட்டீர்கள், உங்க தேவைக்காக கெஞ்ச மாட்டீர்கள். ஏன்னா அந்த நாமம் உங்களுக்கு நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. யெகோவா ஈரே என்ன? என் தேவைகள் எழும்ப முன்பதாகவே முன்னறிந்து அவைகளை சந்திக்க யெகோவா ஈரே. அப்ப அந்த யெகோவா ஈரே தெரிந்திருப்பது நல்லதுதான். ஆனா அறிந்திருப்பது மிகவும் நல்லது. ரொம்ப அற்புதமான நன்மைகளை பெற்று நீங்க அனுப்பிக்க கூட என்பதுதான் அறிந்து மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப நான் சொல்கிறேன், யெகோவா ஈரே அந்த நாமத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அது அறியும் போது நான் சொல்கிறேன், இந்த நாமத்தை நீங்கள் பாடுவீர்கள், நாமத்தை துதிப்பீர்கள். அந்த நாமத்துக்குன்னா கணத்தை நீங்க செலுத்துவீங்க. எல்லாம் எழுந்துன்னு ஒரு விஷயம் இந்த பாடலை பாடுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. நல்ல கரம் தட்டி யெகோவா ஈரே பாட பாட, யெகோவா ஈரே துதிக்க நான் சொல்கிறேன், என்னக்காக ஜெபிக்கிறீங்க? என்னக்காக ஜெபிக்கிறீங்க? எதுக்காக வேண்டுறீங்க? கண்டிப்பா அவைகள் சந்திக்கப்படும், உங்க குறைகள் நிர்வாகப்படும். எல்லாம் சேர்ந்து பாடலாம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தர்
எல்லாமே பார்த்து கொள்வேன். ஆமென் ஆமென். கலகலப்பா நாங்க கலகலப்பா, கலகலப்பா நாங்க கலகலப்பா, நாமும் என் புகழிடமே துதிப்பிடுவே, நாமும் என் புகழிடமே துதிப்பிடுவே. யெகோவா யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வேன். ஆமென் ஆமென். எஸ் ஆமென். கலகலப்பா நாங்க கலகலப்பா, நாமும் என் புகழிடமே துதிப்பிடுவே, நாமும் என் புகழிடமே துதிப்பிடுவே. யெகோவா ஈரே என்ற நாமத்தை குறித்து ஞான வெளிச்சம் அறிவு உங்களுக்கு பெருக பெருக நீங்க எதை பத்த கவலைப்பட மாட்டீர்கள், எதனை திருப்பி போட மாட்டீர்கள். மாறாக அவரை துதிப்பீர்கள், அவரை பாடுவீர்கள், அவருக்கு கனத்தை செலுத்தீர்கள். ஏன்னா எல்லாம் பார்த்துக்கோ. ஏன் கலங்கணும்? எது கலங்க வேண்டும்? கலக்க வேண்டாம். அப்ப யாரு கலந்தாங்கன்னா அந்த நாமத்தை குறித்து வெளிச்சம் இல்லாதவர்கள், அந்த நாமத்தை குறித்து ஞான வெளிச்சம் இல்லாதவர்கள் தான் கலங்குவாங்க, அதான் புலம்புவாங்க. வெளிச்சம் உள்ளவர்கள் ஒருபோதும் புலம்ப மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஒருபோதும் கலங்க வேண்டாம். உங்களுக்கு உங்க தேவையை சந்திக்க யெகோவா ஈரே ஜீவிக்கிறார். ஆக கலங்க வேண்டாம், சந்தோஷமா வாழுங்க. நிச்சயம் வாழ்க்கையில தேவைகளும் சந்திக்கப்படும். யெகோவா ஈரே தேவன் எப்போதுமே பரிபூரணத்தை தர வல்லதவனா இருக்கார். யெகோவா ஈரே எப்பொழுதும் பரிபூர்ணம், எப்பவுமே முழுமையான காரியத்தை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு குறைகளை போக்க வல்லவராக இருக்கிறார். நன்மையான வாயை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அற்புதமான மிகவும் அற்புதமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். யெகோவா ஈரே என்ன? அவர் எப்போதுமே பரிபூர்ணமான காரியத்தை செய்ய வல்லவர். என் குறைகளை நிறைவாக்க வல்லவர். நன்மையினால் என் வாயை நிரப்ப வல்லவர். என் வாழ்க்கையில் எப்போதுமே அற்புத விதமான காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை அறிந்து துதிக்க வேண்டும். நிச்சயம் தேவைகள் அவர் கண்டிப்பாகவே நிறைவாக இருந்தவை தெளிவாக கற்றுக் கொடுக்கும். பிள்ளைகளே, யெகோவா ஈரே இந்த நாமத்தை குறித்து ஞான வெளிச்சம் என்ன பண்ண நம்ம ஒவ்வொருக்குமே அதிகமாக உண்டாக நாளுக்கு நாள் இந்த நாமத்தை என்ன பண்ண நம்ம குறித்து அறிவு அதிகரிக்க நான் சொல்லி ஒரு பேச்சு வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய செயல்கள் வித்தியாசமா இருக்கும், வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். பழைய போல இருக்க மாட்டீங்க, பழைய மாதிரி பார்வை இருக்காது, பழைய போல உங்களுடைய சிந்தைகள் இருக்காது. யெகோவா ஈரே நாமத்தை பற்றி அறிவு பெருக பெருக ஞான வெளிச்சம் பெருக பெருக பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். ஆக நான் சொல்ற பிள்ளைகளே, இந்த நாமத்தை அறிவு என்ன பண்ணோம்? அதிகமாக அதிகரிக்க வேண்டும். அப்ப நான் சொல்கிறேன், யெகோவா ஈரே இந்த நாமத்தை குறித்து ஞான வெளிச்சம் நமக்குள்ள நாளுக்கு நாள் அதிகரிக்க நம்முடைய ஆலய ஆராதனையா இருந்தாலும், விதைக்கிற காரியமா இருந்தாலும், தேவனை தேடுகிற காரியமா இருந்தாலும் நாம் தான் முதலாக இருக்கும். யெகோவா ஈரே என்ற அந்த பெயரை குறித்து அறிவு ஞான வெளிச்சம் நமக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆலய ஆராதனையா ஃபர்ஸ்ட் இருப்பீங்க. கர்த்தரை விதைக்கணுமா? ஃபர்ஸ்ட் இருப்பீங்க, முதலாவது இருப்பீங்க. தேவனை தேடுவதில்லை, முதலாவது இருப்பீங்க. அதை கனப்படுத்துவதில்லை, முதலாவது இருப்பீங்க. காரணம், யெகோவா ஈரே யார்? அவர் என் தேவை சந்திக்கிறவர், என் குறையை நிறைவாக்குறவர். ஆகவே அவரை தேடுவதில்லை, கனப்படுத்துவதில்லை, ஆலய ஆராதனையிலே முதலாவது இருப்பீங்க. யார் எப்படியோ அதை பத்தி நீங்க
கவனிக்கப்பட யார் எப்படி எனக்கு என்ன, நான் என் பொருளாலும் என் விளைவி பொதுமை கத்தரை கனப்படுத்துவேன். நான் ஆளை ஆறுதல் முதலாவது உட்காரும் போய் நான் தேடுவாங்க. அவங்க இவங்க வராங்களா இல்லையா, நான் முதலாவது ஆலயத்தில் இருப்பேன். காரணம் என் தேவையை சந்திக்கிறது. தேவை எழும முன்னே முன்னறிந்து அவளை பூர்த்தியாக்குறவர் தான் யெகோவா ஈரே. ஆகவே தேடுவேன் தேடுவேன், வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டே இருப்பேன், முதலிடம் கொடுப்பேன், அவரையே கனப்படுத்துவேன். இது நிறைய விசுவாசம் இருக்கு. இந்த மாதிரி வெளிச்சம் இல்லாதபடித்தான் கலக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கையில. அப்படியே தள்ளாடுறாங்க, என்ன பண்ணு தெரியல பாருங்க, அப்படியே தள்ளாடுகிறாங்க. விஷயம் என்னன்னா, இந்த நாமத்தை குறித்து அறிவு இல்லை. தேவரையில மறக்க வேண்டாம், இந்த நாமத்தை குறித்து அறிவு நமக்குள்ள அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கை மிக சிறப்பா. அப்படின்னா நாம் ஏன் ஆலய ஆராதனை இருந்தாலும் தேவனை கனப்படுத்திருந்தாலும் தேடுவதில் நாமே இப்படி செய்ய வேண்டும்? ஏன் முதலாவது ஏன் அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும்? என்ன காரணம், என்ன ரீசன்? ஏன் ஆலய ஆராதனை என்றால் முதலிடம், விதைப்பது என்றால் முதலிடம், கனப்படுத்துவது என்றால் முதலிடம், தேடுவது என்றால் முதலிடம். ஏன் இப்படி செய்ய வேண்டும்? என்ன காரணம்? ஏன் இப்படி பண்ண வேண்டும்? ஏன் இப்படி பண்ண வேண்டும் என்றால், ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் தேவைகள் எழும்ப முன்பதாகவே அடுத்த வாரம் இந்த டேல என்ன தேவை எழும்பும் தெரியுமா? இல்ல அடுத்த மாசம் இதே டேட்ல உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தேவைகள் எழும்ப முன்பதாகவே அந்த தேவையை முன்னறிந்து என் மகனுக்கு என் மகளுக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அதை முன்னறிந்து முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி தருவதான் யெகோவா ஈரே. ஆகதான் தேவையா, யார் வராங்க இல்லையா நான் போறையா, யார் விதைக்கிறாங்க இல்லையா நான் விதைக்கிறையா, யார் கனப்படுத்தா நான் கனப்படுத்துவையா. என்ன மாதிரி ஒரு வெளிச்சம் பாருங்க. இப்படியோட விசுவாசியை பாருங்களேன், வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருப்பாங்க. காரணம் அவருடைய கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உன்னை அறிந்து கொண்டு என்னது, யெகோவா ஈரே நான் தேடுவேன். என் தேவை சந்திக்கிறார், அப்புறம் என் தேவாக்குறார். ஆகவே அவர் என்ன பண்ண போதானே கனப்படுத்துவேன் என்ற அறிவு வாழ்க்கையிலே அதிகரிக்கும். எப்படி மறக்க வேண்டாம், ஆலய ஆராதனை முதலிடம், விதைப்பதிலே முதலிடம், எந்த ஒரு காரியமா அந்த ஆலயத்தில் ஒரு காரியமா முதலிடம். இந்த மாதிரி பழக்கம் பார்த்தீங்கன்னா எப்போ நமக்குள்ள அதிகரிக்கும் என்றால் யெகோவா ஈரே என்ற பெயரை குறித்த அறிவு அதிகரிக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மாதனா அவனுக்கு நான் வீட்டு வாடகை கொடுத்துட்றேன், மாதனா அவன் தேவை என்ன பண்றேன் சந்தித்து விடுகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ என்ன பண்ணி சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? கவலை மாட்டீங்க, உங்க வேலையை பார்த்து கொண்டே இருப்பீங்க. ஏன்னா மாசம் தான் அது கொடுத்துட போற அடுத்து இருப்பீங்க, அடுத்து இருப்பீங்க பாருங்க. அது நீங்க யோசிக்க மாட்டீங்க, கரெக்டா வந்துட போகுது, அவ்வளவுதான். இது சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. அப்போ ஒரு மனுஷனே சொன்னதை செய்யக்கூடாத காணப்படும் போது யெகோவா ஈரே தேவனுக்கு தேடி பாருங்க. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, எவ்வளவு நல்லவர் பாருங்க. உங்க தேவையை முன்கூட்டியே முன்னறிந்து அவளை அறிந்து அந்த தேவையை எழு முன்பாகவே சந்திக்கிறான்னா அவரை தேடாம இருக்க முடியுமா? அவரை கனப்படுத்தாம இருக்க முடியுமா? அவருக்கு முதலிடம் தராம இருக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பாவே முதலிடத்தை எப்போதுமே தரக்கூடிய மக்களை தான் காணணும். மக்களை மறக்க வேண்டாம், யெகோவா ஈரே பாடுங்க, யெகோவா ஈரே துதிங்க, அவரை கனப்படுத்துங்க. நிச்சய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக காணப்படும். படிப்போம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவிப்போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்து நிமித்தம் பல பாடுகளை சந்திக்கிறார், பல பாடுகளை அவரு சந்திக்கிறார். ஊழியத்து நிமித்தம், கிறிஸ்து நிமித்தம் சில நெருக்கங்கள் வருகிறது, சில பாடுகள் வருகிறது. அது வந்தா கூட அவர் சொல்றாரு, அது நிமித்தம் நானு வெட்கப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை.
அது என்ன ஒருபோதும் வெக்கப்பட, அது வருதுனால ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை, அது வருதுனா சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று. அவர் யார்? அது எப்படிப்பட்டவர்? அவருடைய வல்லம் எப்படிப்பட்டது? அவருடைய கரம் எப்படிப்பட்டது? நல்லா எனக்கு தெரியும். ஆகவே நான் ஒருபோதும் எப்படி இருக்கேன், நான் வெக்கப்படுவதில்லை, நான் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க இப்படி சொல்ல முடியுமா? உங்களால் இப்படி சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும், எப்பேற்பட்ட வியாதிகள் வந்தாலும், எப்படிப்பட்ட அழுத்தங்கள் வந்தாலும் நான் ஒரு நாள் சூழ்ந்து போக மாட்டேன், ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டேன். சொல்ல முடியுமா? யாரா சொல்ல முடியும் என்றால், இன்னார் நான் விசுவாசித்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர், நான் தேடுகிறவர் எப்படிப்பட்டவர், என் வாழ்க்கையில முதல் கொடுக்கிற அவர் எப்படிப்பட்டவர், அந்த அறிவு எப்போது வருகிறதோ, அந்த வெளிச்சம் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்படி சொல்லுவீங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன், என் தேவைக்கு சோர்ந்து போக மாட்டேன், என் வாழ்க்கை குறை குத்தா சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் எனக்கு தெரியும். அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஈரே. என் தேவைகள் ஏழுமுறை சந்திக்கிறவர். தேவைகள் வெறும் சரீர மாத்திரம் அல்ல, உள்ளான தேவையை சந்திக்கிறவர். உள்ளத்துல தேவை நிறைய பாருங்க, வெளிப்புற மாத்திரம் அல்ல. உணவோ உடையோ உறவிடமோ மற்ற காரியம் அது மாத்திரம் அல்ல, உங்க உள்ளான ரீதியிலே இருக்க அந்த தேவையை சந்திக்கூடியதான் யெகோவா ஈரே. சொல்லுகிறான், அவன் ஆத்மாவை தேற்றி, அதை ஆத்மாவை தேற்றி. என்ன ஆத்மா பாருங்க, ஆத்மா தேற்றி. அப்ப என்னன்னா, மனிதனுக்கு தேவை வெளிப்புறம் மாத்திரம் அல்ல, உள்ளத்திலே தேவை இருக்குது. உள்ளத்துல ஒரு மனசோர்வு, உள்ளத்துல ஒரு மனசுல பாருங்க, அது ஒரு அழுத்தம் இருக்குது பாருங்க. சில பேருக்கு மனசு சரியில்லை, ஏன்னா உள்ள ஒரு குறை இருக்குது, உள்ள ஒரு வெற்றிடம் இருக்குது. அதை நினைத்தே புலம்புவாங்க, அதை நினைத்தே அவங்க என்ன பண்ணுங்க, வேதனையோடு இருப்பாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு லட்சம் என்னவென்றா யெகோவா ஈரே இருக்கிறார். அந்த தேவையை சந்திப்பார். உள்ளத்து தேவையை சந்திக்கக்கூடியவர்கள் தான் யெகோவா ஈரே. அது வெளிக்கிற குறைகள் தேவைகளை சந்திக்கிற மாத்திரம் அல்ல, நிறைவாக்குற மாத்திரம் அல்ல, உள்ள இருக்க அந்த மனசோவை நீக்கி அங்க சமாதானத்தோடு தான் சமசோடு தான் யெகோவா ஈரே. விசுவாசிக்கணும், அதே பார்த்து கொண்டிருக்கூடாது. அப்போ பவுல் சொல்றாரு, ஆகினும் நான் வெக்கப்படுவதில்லை. பாடு அனுபவிக்கிறேன் உண்மைதான், பாடு அழுக்கு உண்மைதான், ஆனாலும் அதை நினைத்து வருவதானே வெக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று தெரியும். அவர் எப்படிப்பட்ட தெரியும். அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை ஒருபோது கைவிட மாட்டார். அவர் எப்படிப்பட்ட எனக்கு தெரியும். அப்ப நீங்களும் சொல்ல வேண்டும். நீங்கள் உலக மக்களை போல புலம்பிக் கொண்டோ அழுது கொண்டோ கலக்கம் காணப்படக்கூடாது. அதே போல இருக்கக்கூடாது. அவருக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. பவுலுக்குள்ள சொல்ல வேண்டும், நான் தேடுகிறவர், நான் கனப்படுத்துகிறவர், நான் வாழ்க்கையில குதிரத்திற்கு யாருன்னு எல்லாம் தெரியும்பா எனக்கு. நான் ஏன் அழுகணும், நான் ஏன் புலம்பணும், நான் ஏன் குறைய பார்த்து கொடுக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார், அவர் எப்படிப்பட்டவர் எல்லாம் தெரியும் எனக்கு. அப்படி சொல்லக்கூடும் உங்களால? நான் சொல்ல வேண்டும், யெகோவா ஈரே இருக்கிறார். உங்க தேவையை முன்கூட்டியே சந்திக்கிறார். அப்போ விசுவாசிக்கிறவர், நான் விசுவாச யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆக இதை குறித்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன், ஒருபோதும் பயப்பட மாட்டேன் என்பதை சத்தமா சொல்ல வேண்டும். ஏன் கவலைப்படணும், ஏன் வருத்தப்படணும்? நீங்க நிறைய விசுவாசி வருத்தப்படுவதற்கும் கலக்கம் அடைவதற்கும் புலம்புவதற்கு ஒரே காரணம், இந்த பெயரை குறித்து ஞான வெளிச்சம் இல்லை, இந்த பெயரை குறித்து அறிவு இல்லை. இப்படிப்பட்ட நாமம் இருக்கிறதே அற்புதமான நாமம். தேவைகள் எழும முன்னே அதை அறிந்து அதை தெரிந்து முன்கூட்டி ஆயத்தப்பட்டு தருகிறோம் என்றால் ஏன் விசுவாசிக்க மாட்டோம்? ஏன் பாருங்க போக மாட்டுது? நம்ம கவலையே பார்க்கிறோம், வாழ்க்கை குறையே பார்த்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கை ஏற்பட்ட நெருக்கத்தையே பார்த்து கொண்டு அந்த நாமத்தை குறித்து அறிவு இல்லை. அதுதான் புலம்பலும் அழுகையும். இதெல்லாம் ஒரு காரணம். பார்த்தீங்கன்னா இந்த நாமத்தை குறித்து என்ன இல்லை, வெளிச்சம் இல்லாமல் போவதுதான் மிகப்பெரிய காரணமா இருக்கு. ராஜுவை பிள்ளைகளே,
யெகோவா ஈரே குறித்து உங்க அறிவு பெருகும் என்றால் நான் சொல்கிறேன், நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. யெகோவா ஈரே குறித்த அறிவு உங்களுக்கு பெருக பெருக நீங்கள் கண்டிப்பாகவே சந்தோஷமாக வாழ்வீர்கள். நீ கண்டிப்பாக சமாதானம் வாழ்வீர்கள். நீங்கள் அந்த நாமத்து மேல இன்னும் அன்பும் நம்பிக்கை பெருகும். இந்த யெகோவா ஈரே குறித்த ஞான வெளிச்சம் அறிவு பெருக பெருக உங்க சந்தோஷம் இன்னும் பெருகும், இன்னும் சமாதானத்தை வாழ்வீங்க. அது மாத்திரமல்ல, அந்த நாமத்து மேல அன்பு அதிகரிக்கும். எப்பேற்பட்ட நாமம், எப்பேற்பட்ட நாமம்! என் மேல எவ்வளவு அக்கறை கொண்டு, என் மேல எவ்வளவு அக்கறை கொண்டு முன்கூட்டியே சந்திக்கிறான்னா அவரை இன்னும் நேசிப்பேன், இன்னும் நேசிப்பேன், இன்னும் தேடுவேன், இன்னும் அவரோட நம்பிக்கைய வைப்பேன். இப்படிதான் வரும் தவிர அதுல எந்த மாற்றம் வராது. பாருங்க, அப்படிதான் வரும். இன்னும் அதிகமா தேடி இல்லை. யார் என்ன மறந்தா என்ன, யார் என்ன கைவிட்டா என்ன, என்னை பத்தி யாரு பேச எனக்கு என்ன, நான் கவலைப்பட மாட்டேன், நான் வருத்தப்பட மாட்டேன். காரணம், யெகோவா ஈரே அற்புதமான நாமம். நாம தேவை கண்டிப்பாவே சந்திக்கும். இந்த வெளிச்சம் தான் ஆபிரகாமுக்கு இருந்தது. யெகோவா ஈரே என்ற நாமத்தை குறித்த அறிவு இருந்தபடியால் தான் ஆபிரகாம் விசுவாசலுக்கு தகப்பன் என்று பெயர் பெற்றான். சொம்மாலாம் பேர் வராதுங்க, சொம்மாலாம் பேர் வராது. விசுவாசலுக்கே தகப்பன்னா எப்படின்னா, அந்த நாமத்தை குறித்த அறிவு, நாமத்தை குறித்த அறிவு பாருங்க. பிள்ளைய பலின்னு சொல்லிட்டாரு. பிள்ளைய பலிட்டா கூட, அவன் சாப்பிடா ஆனா கூட அந்த சாம்பல இருந்து என் பிள்ளைய மறுபடியும் தருவார். இதான் இந்த சாம்பல இருந்து மறுபடியும் என் பிள்ளைய அவரோட எழுப்புவார். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. அங்கதான் விசுவாச தகப்பன் ஆபிரகாம். மாசம் பிறந்துருச்சு, இவ்வளவு தேவை இருக்குது, என்ன பண்ண போறணும், என்ன செய்ய போறணும், அந்த மாதிரி திங்கி வரக்கூடாது, அது பேச்ச வரக்கூடாது. மாசம் பிறந்தா என்னங்க, புது ஆண்டு பிறந்தா என்ன, ஒரு நாள் வந்தா என்ன, அது என்ன பண்ணும்போது தெரியலையே, வந்தா என்ன, கிருபை இருக்குது ஐயா. காலைதோறும் அது கிருபைகள் புதியவைகள். உனக்காக புது கிருபை தர. நேற்று கொடுத்த கிருபை கிடையாது, இன்னைக்கு கொடுத்த கிருபை, நாளைக்கு புது கிருபை. அத செய்யற புது கிருபை தருவாரு. உடைய சந்திக்க மாட்டாரா? உங்களுடைய குறை நிறைவாக்க மாட்டாரா? எப்பேற்பட்ட தேவை இருந்தாலும் நான் சொல்கிறேன், யெகோவா ஈரே பாடுங்கள், யெகோவா ஈரே பாடுங்கள், அதை துதியுங்கள். நாமத்தை அறிவுக்குள்ள வளருங்க, இன்னும் அதிகமா அனுபவிங்க, இன்னும் நம்பிக்கை வைங்க. நிச்சயம் வாழ்க்கையில எல்லா தேவையும் சந்திக்கப்படும். அதை கண்புதாக காண்பீங்க, அதே நடக்கும். அப்போ யெகோவா ஈரே தேவனை ஏதோ மேலோட்டமாய் நாம் ஒருபோதும் அறிந்திருக்க கூடாது. யெகோவா ஈரே என்ற பெயரை மேலோட்டமாய் வழியருக விழுந்த விதை பலன் தராது, கற்பாறையில் விழுந்த விதை பலன் தராது, முள்ளுடைகளை விதைக்கப்பட்ட விதை பலன் தராது. விதை தான், இடம் தான், ஆனா பலன் தராது. எங்க பலன் தரும்? நல்ல நிலத்தில். அங்கதான் என்ன பண்ணும், 30, 60, 100 பலன் தரும். நல்ல பலன் தரும். அதை போல யெகோவா ஈரே இருக்கிறது. தேவை சந்திக்கிறது தான், தேவைகள் சந்திக்கிறது தான். அந்த நாமத்தை மேலோட்டமா நீங்க அறிந்துக்கும் போது பலன் கிடைக்காது. மேலோட்டமா அறிந்துக்கும் போது எந்த தக்க பலன் பெற்றுக்கொள்ள முடியாது. டீப்பா அறிய வேண்டும். நல்ல விதைக்கப்பட்ட விதைதான் என்ன பண்ணும், விதைதான் 30, 60 பலன் தரும். அப்ப மேலோட்டமா நீங்க அறிந்திருக்கும் போது எந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நாமத்தை என்ன பண்ணும், ஆழமாய் அறிந்திருக்க வேண்டும். யெகோவா ஈரே இந்த நாமத்தை என்ன பண்ணும், ஆழமா அறிந்திருக்க வேண்டும். எப்படி அறிந்திருப்பது? மேலோட்டமா கிடையாது, மாறாக உள்ளான ஆவியிலே, உள்ளான மனுஷன் இல்லை, அந்த ஆவியில் என்ன பண்ணும், அந்த நாமத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும். உள்ளான மனுஷன் ஆவியில் அறிந்திருக்க வேண்டும். மேல்புறமா எனக்கு தெரியுங்க யெகோவா ஈரே, அது இல்லை. உள்ளான மனுஷன் ஆவியில அறிந்திருக்க வேண்டும், ஆவியில நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அப்படி நான் சொல்றேன், ஆவியிலே யெகோவா ஈரே நாமத்தை குறித்து அறிந்துக்க விசுவாசி
தன்னுடைய தேவைக்காக ஒரு நாளும் கவலைப்பட மாட்டான். ஆவியிலே யெகோவா ஈரே நாமத்தை குறித்து அறிவுள்ளவன் இது நடக்குமா, இது ஆகுமா போட மாட்டான். ஆவியிலே யெகோவா ஈரே நாமத்தை குறித்து அறிவுள்ளவன் ஒரு நாளும் நெகட்டிவா பேச மாட்டான், நெகட்டிவ் பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும், இந்த நாமத்துக்கு தெரியும், இந்த நாமத்தை குறித்து நான் அறிஞ்சிருக்கிறான். என்ன, என் தேவைகள் எப்படி தேவை எழும்பினாலும் எப்படி தேவைகள் வந்தாலும் அவைகளை முன்கூட்டியே சந்திப்பா யெகோவா ஈரே சொல்லுவான். கண்டிப்பா சந்திப்பான், கண்டிப்பா சந்திப்பார். அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, சந்திப்பார் ஐயா, யெகோவா ஈரே சந்திப்பார். எப்படி சொல்ற, எப்படி சொல்றேன்னா அந்த நாம நல்லா தெரியுது. ஆபிரகாம் தேவை சந்தித்தவர் இல்லையா, ஆபிரகாம் தேவை சந்தித்தவர் என் தேவை கண்டிப்பாவே சந்திப்பார், என் தேவை சந்திப்பார். ஏதாவது மேலோட்டமாய் நாமத்தை அறிந்திருப்பதை காட்டிலும் ஆவியிலே, இதில் ஆவியிலே, ஆவி ஆத்மா சரீரம் அப்படிதான் வரும் ஃபர்ஸ்ட். அதான் அப்போ என்ன பண்ணோம், உள்ளான மனுஷன் என்ன பண்ணோம், இந்த பெயரை டீப் அறிவு. இந்த பெயர் எப்படி பெயர், என்ன செய்தது, என்ன பண்ணுச்சு, இப்ப என்ன பண்ணோம், இந்த நாமமுடைய வல்லமை என்ன, மகத்துவம் என்ன, என்ன செய்தது நாமம். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுது, ஈசாக்கு என்ன செய்தது, யாக்கோபுக்கு என்ன பண்ணுச்சு, எனக்கு செய்யும். இந்த பெயர் எனக்கு என்ன பண்ணோம், கண்டிப்பாவே அந்த அந்த நாமத்துடைய வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்படும் என்பதை சொல்கிறோம் தான் நாமத்தை அறிந்த மனுஷன். அப்ப நான் சொல்லி புலவுவதை ஸ்டாப் பண்ணுங்க, குறை கூறுவதை ஸ்டாப் பண்ணுங்க. எதுவுமே சந்திக்கப்படல, எதுவும் ஆகல, என்ன பண்றது, நல்லா பேசாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு அதை வேண்டாம், நல்லா நான் போல்டா பேசுங்க. யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறேன், யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவை சரீரமா தேவை மாத்திரமல்ல, என் உள்ளான தேவையை சந்திக்கிறது தான் யெகோவா ஈரே. கண்டிப்பா சந்திப்பார். நான் சொல்கிறேன், யெகோவா ஈரே தேவனை குறித்து ஆவியிலே நன்கு அறிந்தவன் ஒருபோதும் தேவையை குறித்து பெருசா பேச மாட்டான், பெருசா பேச மாட்டான், பெருசாக அப்படியே பேச மாட்டான். அதனால தெரியும், ஆமாங்க தேவை இருக்கு, உண்மைதான், ஒரு தேவை இருக்குது, ஆனால் கத்த சந்திப்பார். உண்மைதான், தேவை இருக்குது. மாசம் 1ஆம் தேதி பிறந்த உடனே அது இது இருக்கு, உண்மைதான், இது பொய்யில உண்மைதான். ஆனால் யெகோவா ஈரே இருக்கிறார். எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், எல்லாம் சந்திக்கப்படும். அது எப்பவுமே தேவைதான் சந்திக்கப்படும். இதுதான் ஆவியிலே யெகோவா ஈரே பேரை குறித்து அறிவுள்ளவன், அறிந்தவன். ஆவியிலே, மேலோட்டமா கிடையாது. மேலோட்டம் புலம்புவான், கதறுவான், அழுவான். ஆனா ஆவியில இருந்தவன் ஒருபோதும் எதை குறித்த பயப்பட மாட்டான். பாருங்க, பயமா கவலையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ஒடுக்கிடும். நீங்க தேவையை எழுபிச்சு தேவை குறித்தோ அந்த வாழ்க்கை குறித்தோ நீங்க பயந்தீங்கன்னா, கவலைப்பட்டீங்கன்னா வாழ்க்கையை ஒடுக்கிடும். கவலையும் பயமும் ஒடுக்கிடும். எப்படி சொல்ல, நசிக்கிடும், வாழ்க்கையை நசிக்கிடும். அதே சமயம் யெகோவா ஈரே என்ற பெயரை குறித்த அறிவு உங்களை உயர்த்தும், வாழ வைக்கும். கவலையும் பயமும் உங்களை ஒடுக்கிடும், அப்படியே ஒடுக்கிடும், மேல வர முடியாது, ஒடுக்கிடும், உங்களை அது நசிக்கிடும். ஆனா யெகோவா ஈரே என்ற பெயரை குறித்த அறிவு, ஞான வெளிச்சம் உங்களை உயர்த்தும், உங்களை வாழ வைக்கும். இதுல எது நம்ம எடுத்துக்கலாம், எதை செய்யணும் என்பதை புரிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்க. அப்படின்னா சொல்லி யெகோவா ஈரே, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னொரு முறை, இன்னொரு முறை படிப்போம். சங்கீதம் 37:25 பாருங்க. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரியதையும் நான் காணவில்லை. அருமையானவர்களே, நம்ம எல்லாருமே ஒரு காட்சியை நாம் பார்த்திருக்கக்கூடும். நம்ம எல்லாருமே அந்த காட்சி எங்க பார்த்திருப்போம், பஸ் ஸ்டாப்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, இல்ல தெரு ஓரங்களில், இல்ல ரோட்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம். ஏன்னா அது ஒரு மனுஷன் தன்னுடைய வயிற்று பசிக்காக
பிச்சை எடுப்பதை. இந்த காட்சி பயங்கர எல்லாத்துலயும் பார்த்துருக்கலாம். அந்த வயிற்று பசிக்காக பிச்சை எடுப்பதை நீங்கள் நம்ம பிச்சை என்ன பண்ணலாம், நீங்கள் போட்டிருப்பீங்க. இந்த காட்சி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் ரொம்ப பார்த்துருக்க. ஆனா தாவீது சொல்றாரு, நான் வாலிபனா இருந்தேன், இப்ப எனக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப வயது முதிர்ந்து விட்டது, ஆனாலும் நீதிமான் என்பவன் தன் உணவுக்காக பிச்செடுக்கிற அந்த காட்சி, பிச்செடுக்கிற அந்த காட்சியை நான் பார்த்ததே இல்லைன்றான். ஒரு மனிதன் பிச்சை எடுப்பதை நான் பார்த்திருக்கோம், எல்லாத்திலும் பார்த்திருக்கிறோம், நாமளுக்கு தான் பிச்சை போட்டிருக்கிறோம். ஆனா நீதிமான் என்பவன் உணவுக்காக தன் பசி, அந்த பசிக்கு உணவுக்காக தட்டெடுத்துக்கொண்டு அவன் தெரு தெருவாக வீதி வீதியாக பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல தாவீது. பார்த்ததே கிடையாது. என்ன மாதிரி ஒரு சாட்சி பாருங்க, பார்த்ததே இல்லை. உணவுக்காக அங்க இங்க அவனுங்க பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததே இல்லை. ஆச்சரியமாவது பாருங்க, நிறைய காட்சிகளை பார்க்கிறோம் உலகத்துல. ஆனா நீதிமான் என்பவன் பிச்சை எடுப்பதை, உணவுக்காக பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததே இல்லை. இப்ப வயசாச்சு, எனக்கு முடியெல்லாம் அரைச்சு போச்சு. வாலிபர் இருக்கும் போது அப்பயே பார்த்தேன், இப்ப வயசாச்சு இப்பயே பார்க்கிறேன். நீதிமான் உணவுக்காக பிச்சை எடுப்பதை நான் பார்த்தே இல்லைன்ற, பார்த்தே கிடையாது. அப்ப நான் கேட்கிறேன், என்ன அற்புதமான ஒரு சாட்சி பாருங்க, பார்த்ததே இல்லை அப்படின்னா, இந்த நீதிமான் என்பிடத்திலே ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்லா தெரியுது, நீதிமான் என்பிடத்திலே ஒரு காரியம் எல்லாம் தெரியுது. ஏன் உணவுக்காக, தன்னுடைய தேவைக்காக இவன் தட்டை தூக்கவில்லை? ஏன் அந்த நிலைமை அவனுக்கு வரல? தன் தேவைக்காக, உணவுக்காக இவன் தட்டு எடுத்து போது அங்க கேட்பத ஏன் இவன் ஆட்கள் அது இல்லை? ஏன் அந்த காட்சி இல்லை? ஏன் ஏன் இல்லைன்னா, ஒன்று, இந்த நீதிமான் தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் யெகோவா ஈரே தேவனை விசுவாசிக்கக்கூடிய மனுஷனாக காணப்பட்டான். எப்பொழுதும் எப்பொழுதும் இந்த நீதிமான் தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் யெகோவா ஈரே, இந்த தேவனை விசுவாசிக்கக்கூடியனாக காணப்பட்டால் வாழ்ந்திருக்கிறான். செகண்ட், தன் வாழ்க்கையில் எப்போதுமே அவரையே நம்பக்கூடிய மனுஷனாக காணப்பட்டிருக்கிறான். அவரே என்ன தேவை இருந்தாலும், என்ன எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவரையே விசுவாசிக்கூடியனாக, அவரையே நம்பக்கூடியனாக, அவரையே சார்ந்து கொள்ள மனிதனாக காணப்பட்டபடி தான் இவன் பார்த்ததே இல்லை. தாவீது சொல்றது பார்க்க முடியல. பிச்சை எடுத்து சாப்பிடுவதை நான் பார்த்ததே கிடையாது, பிச்சை எடுத்த பார்த்ததே கிடையாது. உணவுக்காக அங்கங்க போய் உணவுக்காக கெஞ்சுவதை கேட்பதை பார்த்ததே கிடையாது. என்ன காரணம் என்றால், இந்த நீதிமான் யெகோவா ஈரே என்ற நாமத்தை நன்கு அறிந்திருக்கிறான். யெகோவா ஈரே தேவனை நன்கு அறிந்திருக்கிறான். ஆழமா நம்பக்கூடிய காணப்பட்டிருக்கிறான். அவரையே விசுவாசம் கூட காணப்பட்டிருக்கிறான். ஆகத்தான் தட்டி தூக்கவில்லை. அவர் பார்த்துப்பார், நான் விசுவாசி, அவர் பார்த்துப்பார், என் தேவை அவர் சந்திப்பார். அதுதான் எலியா பார்த்தீங்கன்னா, நேர கத்த என்ன சாங்க என்ன படுத்துட்டான் பாருங்க. சூரிய போய் படுத்துட்டான், அவ்வளவுதான் பாருங்க. சொன்னார் போய் படுத்துட்டான் பாருங்க. அவன் ஆர்டர் கேள்வி கேட்கல, கத்தாவே நீ சொல்லிவிட்டு படுக்கிற, எனக்கு சாப்பாடு என்ன பண்ணுவீங்க? நான் நேரத்தை சாப்பிடுவேன், அப்ப என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் கேட்கல. சரி நீங்க சொன்னவே நான் என்ன பண்றேன் பையன் போய், நான் இருக்கிறேன், சூரியகிரி படுத்து கொண்டுக்கிறேன், என் தேவை என்ன போய் சந்திப்பு. நீ கேரி தாற்றுங்கரை, அது என்னது? கேரி தாற்றுங்கல்ல படுத்து சுட்ட நேரம் படுத்துதான் பையன் போய். அந்த கேரி தாட்டங்கள்ல படுக்கும் போது என் உணவு சரியா வந்துடுமா, எனக்கு எல்லாத்தையும் சந்திக்கப்படுமா, அப்படி ஆண்டுடைய கேள்வி கேட்கல. சொன்னாரு போய் என்ன பண்ணாம கேரி தாட்டல போய் என்ன பண்ணாங்க, படுத்துட்டான் பாருங்க. கரெக்டா வேலைக்கு என்ன அவன் உணவு சந்திக்கப்பட்டு கரெக்டா கத்த ஆரம்பிச்சா பாருங்க.
கரெக்ட் வேலை அவனுக்கு சாப்பாடு வந்தது. நான் சொல்ல பிள்ளைகளே, நீதிமான் என்பவன் தன் வாழ்க்கையில் எப்போதும் யெகோவா ஈரே தேவனை விசுவாசித்து காணப்பட நீங்கள் அப்படி காணப்பட வேண்டும். நம்மளை யாரு நீதிமான். இயேசு சத்தா கழுவப்பட்டவர், அந்த கழுவப்பட்ட நீதிமான். நான் சொல்லுங்க, தேவை குறித்து புலம்ப வேண்டாம். என் தேவை எப்படி சந்திக்கப்படும், கவலையப்படாது. தேவை சந்திக்கப்படும், கண்டிப்பா சந்திக்கப்படும். விசுவாசிங்க, யெகோவா ஈரே நாமத்தை விசுவாசிங்க. அந்த நாமத்தை வெல்லம் பண்ணுங்க. டீப்பா கவனம் போட்டோம். நாமத்தை விசுவாசிங்க, நம்பிக்கையோட வாழ கற்றுக்கொள்ளுங்க. மதிமா நேசிக்கூடியவர், உங்க தேவை கண்டிப்பா அவரு சந்திப்பார். பிள்ளைகளே, மறக்க வேண்டாம், நீதிமான் ஒன்றை நன்கு அறிந்து தெரிந்திருக்கான். ஒன்றை நல்லா தெரிந்து அறிந்து, அது என்ன? என் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என் தேவைகள் எழும்ப முன்பதாகவே அவைகளை முன்னறிந்து அவைகளை முன்கூட்டியே சந்திக்கிறதுதான் யெகோவா ஈரே என்பதை நாங்கள் அறிந்து நல்லா அறிந்திருக்கேன். நான் சொன்ன பண்ணுங்க, நாமத்தை நல்லா என்ன பண்ணுங்க, டீப்பா அறிந்து கொள்ளுங்க. நாமத்தை அறிந்து கொள்ளுங்க. நாமத்தை என்ன பண்ணுங்க, கவனம் உங்களுக்கு அதிகமா போகட்டும். நான் சொல்ல, யெகோவா ஈரே என்பவர் நிச்சயம் தேவைகளை சந்திக்கூடியது. நீங்க என்ன பண்ண, நாமத்தை என்ன பண்ணுறீங்க, இன்னும் அந்த அறிவில் என்ன பண்ணீங்க, வளர வேண்டும். நாமத்தை என்ன பண்ணீங்க, அதிகமா அந்த நாமத்தை பண்ணுங்க, அறிவில் நீங்க வளர வளர உங்க வாழ்க்கையில் இருந்துச்சு. நான் சொல்லி தேவைகளை கண்டிப்பாகவே சந்திக்கணும். நான் சொல்ல, சொந்து போக வேண்டாம், கலக்கமடைய வேண்டாம், எதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட தேவை இருந்தாலும் அவைகளை கண்டிப்பாகவே சந்திப்பார். காரணம், நீதிமான்கள் அவருடைய பிள்ளையா இருக்கீங்க. நிதி மாத்திரமல்ல, அவருடைய சொந்த பிள்ளையா இருக்கீங்க, வாரிசா இருக்கீங்க. கண்டிப்பா தேவையில் அவரே சந்திப்பார். அது என்ன பண்ணுங்க, அவரை விசுவாசிகள், ஆழமாய் நம்புங்கள், அவரை தேடுங்கள். நிச்சயம் வாழ்க்கையில எல்லா தேவை கண்டிப்பாகவே சந்திக்கப்படும். அன்னைக்கு தேவை சந்திச்சாருன்னா இன்னைக்கு தேவைகளை சந்திப்போம். மறக்க வேண்டாம், யெகோவா ஈரே பாடுங்கள், யெகோவா ஈரே துதியுங்கள், அவரை விசுவாசிங்கள். அவர் என்ன பண்ணுங்க, ஆழமா அவர்கள் நம்பிக்கையை வைங்கள். நிச்சயம் தேவையெல்லாம் பூர்த்தியாகப்படும். எழுதுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓ நன்றி ஆண்டவரே, உமை ஸ்தோத்திரிக்கிறேன். பார்த்ததே இல்லை, சொல்லுகிறான், பார்த்ததே இல்லை. பார்த்தது என்ன காரணம்? ஏன் அந்த காட்சியை பார்க்க முடியல? ஏன்னா நீதிமான் யெகோவா ஈரே தேவனை நன்கு அறிந்திருக்கிறான். அது மேல ஆழமான விசுவாசம் கொண்டிருக்கிறான், ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறான். அவர் தேவையை சந்திப்பார். நான் கவலைப்பட வேண்டும், நான் பயப்பட வேண்டும். தேவையை சந்திப்பார். ஆழமான விசுவாசம் நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தபடியால் தான் இந்த காட்சியை சகித பார்க்க முடியுது. அசுத்தப்படையை கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். யெகோவா ஈரே பாடுங்கள், துதியுங்கள். அந்த நாமத்தை இன்னும் அறிஞர்கள் வளருங்க. மேலோட்டமா இல்ல, டீப்பா அறிங்க. அந்த நாமத்தை அறிவு அதிகரிக்க நிச்சயம் வாழ்க்கை சிறப்பார். எனக்கு ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே துதிக்கும். ஆண்டவரே நமக்கு நன்றி கொடுக்கும். நன்றி ஆண்டவர். ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கத்த மிகவும் நல்லவர், கத்த மிகவும் நல்லவர், கத்த மிகவும் நல்லவர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே தேவைகள் எழும்ப முன்பதாகவே அவைகளை முன்னறிந்து. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, உங்க மேல எவ்வளவு அன்பு பாருங்க, உங்க மேல எவ்வளவு பாசம் பாருங்க. முன்னறிந்து என் மகனுக்கு இது தேவை, என் மகளுக்கு தேவை, முன்னறிந்து திட்டமிட்டு அவைகளை ஆயத்தப்படுத்தி விட்டு கொடுக்கிறதான் யெகோவா ஈரே. அவை கலங்க வேண்டாம், சந்தோஷமான கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் எப்போதும் சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருங்க, கவலைப்பட வேண்டாம். தேவை குறித்து எந்த தேவை சந்திப்பார். உங்க தேவைகள் எப்பேற்பட்ட தேவை இருந்தாலும் அவரை சந்திக்கூடிய வல்லவர் தான் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. அதை கவலைப்பட வேண்டாம், தேவைகளை பூர்த்தி செய்கிற யெகோவா ஈரே. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாய்ந்த கர்த்தரை துதிப்பு. யெகோவா ஈரே துதிப்பு, யெகோவா ஈரே துதிப்பு. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. யெகோவா ஈரேவை ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா ஈரேவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ தேவைகளை சந்திக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். நன்றி 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 ஆண்டவர். மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நன்றிலத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, உடைய ஒரே பேரக்குமார் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட நல்லத்தை காலை கொடுத்துட்டாங்க கர்த்தாவே. கூட பேசுற சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. வல்லமுள்ள வார்த்தைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே என்ற நாமத்துக்காக நன்றி கூறுகிறோம். அற்புதமான ஒரு நாமம். என் தேவைகள் எப்பேற்பட்ட தேவை இருந்தாலும் அந்த தேவைகளை கர்த்தாவே சரியான நேரத்தில் சரியா சந்திக்கிறவர் நீர் ஆண்டவர். வந்திருக்க மக்களை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கும். பார்த்துக்கிட்ட மக்களை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கும். வாழ்க்கையில எப்பேற்பட்ட தேவை இருந்தாலும் தேவைகள் சந்திக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும். யெகோவா ஈரே பாடட்டும் ஆண்டவர். நாமத்தை துதிக்கட்டும் ஆண்டவர். நாமத்தின் மீது ஆழமான விசுவாசம் அதிகரிக்கட்டும், நம்பிக்கை அதிகரிக்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கும். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கும். எதை குறித்து கவலைப்படக்கூடாது ஆண்டவரே. எதை குறித்து கர்த்தாவே பயப்படாமல் கலங்காமல் ஆண்டவரை கவனம் நாமத்தின் மீது ஆண்டவர் வரட்டும் ஆண்டவர். விசுவாச கர்த்தாவே நாமத்தின் மீது அதிகமாக வைக்கட்டும் ஆண்டவர். யெகோவா ஈரே என்ற பெயரை உச்சரிக்கட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க, இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்க. இந்த வல்லமுள்ள நாமத்துக்கு நன்றி கூறுவோம். கர்த்தாவே ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிற நம்ம துதிக்கிறோம் ஆண்டவர். ஒரு இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்க, ஆசீர்வதி. ஒரே காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்த உதவி செய்யும். எல்லாம் துதியும் கனமை உமக்கே செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவார். ஆமென், ஆமென். Okay, God bless you. God bless you.